சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் வெளியே பெண் காவலரிடம் ஒருவர் அத்துமீறி உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்போது பெண் காவலரிடம் அத்துமீறல் ஏற்பட்டுள்ளது, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நேற்று பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் பெண் காவலரிடம் சுமார் இரவு 11 மணி அளவில் அவரை கீழே தள்ளி அவர் கழுத்தில் அணிந்திருந்த 1.5 சவரன் நகையை பறிக்க முயன்ற நபரை உடனடியாக அக்கம் பக்கத்தினர் திருப்பி உடனடியாக ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ரயில்வே போலீசார், அதாவது மாம்பலம் ரயில்வே போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவலானது வெளியானது. பழவந்தாங்கல் ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் இறங்கி ரயில் நிலையத்தின் வெளியே நடந்து செல்லும் போது கீழே தள்ளி மேலே ஏறி அமர்ந்து அந்த பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சிப்பதற்காக அந்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பாலியல் வன்கொடுமை நீதி உள்ளிட்ட சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று கிடைத்த தகவலின்படி அடிப்படையில் செயின் பறிப்பு முயற்சி எனதான் கூறப்பட்ட அந்த நிலையில் தற்போது அந்த பெண் காவலரை அந்த கைது செய்யப்பட்ட சத்யபாலு என்ற நபர் தற்போது அவர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்திருக்கிறார் என்ற தகவலானது தற்போது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக மாம்பலம் ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும், அதிக கூட்ட நெரிசலில் இது போன்ற ஒரு செயலை செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனினும் அந்த சத்யபாலுவை போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக ரயில்வே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.